கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 4 எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆமென். இன்றைய தியான வசனம் இரட்சிப்பின் மகத்துவத்தையும் மற்றும் அதனை உதாசீனம் செய்யக்கூடாது என்பதையும் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இரட்சிப்பு ஒரு அற்புதமான கொடை. தேவன் நமக்கு கொடுத்த இரட்சிப்பு மிக பெரிதான ஒன்று. இது இயேசுவின் மரணம், உயிர்த்தெழுதல் மற்றும் நமக்கு எளிதாக கிடைக்காத கர்த்தரின் கருணையினால் வழங்கப்பட்டது. இந்த இரட்சிப்பு நமக்கு எளிதில் கிடைத்தது அல்ல. அது மாபெரும் தியாகத்தால் அருளப்பட்டது. தேவன் அற்புதங்களின் மூலம், ஆவியின் வரங்களின் மூலம் சாட்சியமாக தோன்றி உள்ளார். அப்படி பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு இது ஒரு உண்மையான மற்றும் வலிமையான சாட்சியாக கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மகத்துவமான இரட்சிப்பை நாமே கவனிக்கவில்லை எனில், அல்லது அது தாழ்ந்தது என்றோ அவசியமற்றது என்றோ நாம் எண்ணினால், அதற்காக முடிவில் நாம் தண்டனைக்கு ஆளாவோம். நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்ற இந்த உண்மைகளை தள்ளி போடுவதோ அலட்சியப்படுத்துவது என்பதோ ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று. இதை ஒத்துக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பு ஒரு மிக பெரிய பாவ மன்னிப்பாகவும், அவரை நம்பி காத்திருப்பதன் மூலம் நாமே பிழைக்கக்கூடியதாகவும் உள்ளது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல், அதை பற்றிய கவலை இல்லாமல் இருப்பவர்கள் கடைசியில் தண்டனையை எதிர்கொள்ள வேண்டும். தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக, நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காகவே அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவும் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை ரட்சித்தார். நம்முடைய பாவங்களை தம்முடைய சொந்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்த தேவாதி தேவனின் கருணையை நாம் எவ்வித அக்கறையும் இல்லாமல் உதாசீனம் செய்தால், தேவனின் நியாய தீர்ப்பு நாளில் நியாயாதிபதி அளிக்கும் தண்டனையில் இருந்து நம்மால் தப்பிக்கவே முடியாது. இதையும் ஒத்துக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் பேசும்போது, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான் என்று சொல்வதை கவனியுங்கள். இது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12 அதிகாரம் 47-8 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அதாவது இரட்சிப்பின் மகத்துவத்தை அறிந்தும்
அந்த ரட்சிப்பின் மகிமையை கனவீனப்படுத்துவோமே ஆனால் அதிக அடிகள், அதாவது அதிக தண்டனை பெறுவோம் என்றும், ரட்சிப்பின் மகத்துவத்தையே அறிந்து கொள்ளாத, மெய்யான தேவனையே அறிந்து கொள்ளாமல் ரட்சிப்பை அலட்சியப்படுத்துகிறவன் கொஞ்ச அடிகள் ஆனாலும் தண்டனை பெறுவான் என்பதை மிக தெளிவாக உணர முடிகிறதல்லவா? நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடம் இல்லை என்று நம்முடைய ஆண்டவர் கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம் பாவங்களை கழுவி சுத்திகரித்தார் என்பதை நாம் அறியாதிருந்திருப்போமே ஆனால், அதை பற்றியே தெரியாதுப்பா, நான் கிறிஸ்தவல் இல்லை, கிறிஸ்துவையே தெரியாது, கிறிஸ்து எனக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிற எதுவுமே எனக்கு தெரியாதே அப்படின்னு இருந்தால் நமக்கு பாவம் இல்லையா? ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் இப்போ அப்படி சொல்ல முடியுமா உங்களால்? அதனால தான் சொல்கிறாரு, இப்போ அது நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டதுனால இப்போ நீங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல உங்களுக்கு இடமே கிடையாது. ஏன்னா உங்களுக்காகத்தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்காகத்தான் நான் பாடுகள் பட்டேன், சிலுவையில் என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்காகத்தான், உங்கள் பாவங்களை கழுவி உங்களை சுத்திகரிப்பதற்காகத்தான் நான் என்னுடைய இரத்தத்தினால் உங்களை கழுவினேன், உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை ரட்சித்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ போயிட்டு இல்லைப்பா நான் அப்படின்னீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? யோசிச்சு பாருங்க. அதை தான் இங்கு ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம் பாவங்களை கழுவி சுத்திகரித்தார் என்பதை நாம் அறியாதிருந்தால் நமக்கு பாவம் இல்லை. ஆனால் இதை முழுமையாக அறிந்திருக்கிறோமே. அப்படியானால் இப்போது நம்மை பார்த்து தேவன் கேட்டால் நமக்கு போக்கு சொல்ல இடம் உண்டா? யோசிச்சு பாருங்களேன். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். எவ்வளவு தெளிவா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இதை குறிப்பிட்டிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4, 5 மற்றும் 6 வசனங்களில் இதை நாம் வாசித்து அறிகிறோம். யோசிச்சு இப்போ பாருங்க. அதாவது நமக்கு தெரியாதிருந்து தப்பு பண்ணால் பரவாயில்லைங்க, தெரிஞ்சே தப்பு பண்ணால் பிள்ளைங்ககிட்டயே நம்ம என்ன சொல்லுவோம்? நீ தெரியாத தப்பு பண்ணியிருந்தா என்னால் மன்னிக்க முடியும், உனக்கு தெரியும் இது தப்புன்னு, அப்படி இருந்தும் நீ செஞ்சியே அப்படின்னு சொல்லி நம்ம பனிஷ் பண்ணுவோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஸோ ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டவர்களாய் தேவ சமூகம் அமர்ந்து அணு தினமும் அவரது வார்த்தைகளை வாசித்து தியானிப்போம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்ற சத்தியத்தை
உறுதியாக பற்றி கொண்டு நாம் வாயினாலே தேவ வார்த்தைகளை அறிக்கை பண்ணுவோம். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.